எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நான் உங்களுக்காக நம்ம பால் வாக்கர் நடிச்ச தமிழ் டப்பிங்ல இருக்க ஒரு தரமான கிரைம் மூவிய தான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள நம்ம போயிடலாம். இந்த படத்தோட பேரு பிரிக் மேன்ஷன்ஸ். 2014ல ரிலீஸ் ஆயிருக்கு. படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. பால் வாக்கர் தான் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் குடுப்பாங்க. என்னன்னா பிரிக் மேன்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு இடம் இருக்கும். அதுக்குள்ள போய் ஒரு வேலைய பண்ணிட்டு வரணும். பட் அது உள்ள போறதுக்கு அந்த இடம் எப்படி இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் ஒருத்தன் இருக்கணும்ல. அது பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினல் ஒருத்தன் இருப்பான். அவனோட பார்ட்னரா சேர்ந்து தான் நீங்க இந்த வேலைய பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பார்ட்னர நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. அந்த பார்ட்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரிக் மேன்ஷனோட மூலை, முடுக்கு எல்லாமே தெரியும். அந்த இடத்த பத்தி எல்லா விஷயங்களுமே அவனுக்கு வந்து நல்லாவே தெரியும். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன கிரியேட் பண்ணி விடுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த மிஷன முடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்னரோட உதவியோட அந்த பிரிக் மேன்ஷன்ஸ்குள்ள போறாரு. இதுக்கப்புறம் அந்த இடத்துல போனதுக்கப்புறம் என்ன நடந்தது? இவங்க 2 பேத்துக்குள்ள எந்த மாதிரியான சண்டைகள்லாம் வந்துச்சு? கடைசியில நம்ம ஹீரோ அவர் கொடுத்த அந்த மிஷன சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாரா? இல்லையா? நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி இந்த கதையில இவங்க நமக்கு எந்த மாதிரியான சர்ப்ரைஸ்லாம் குடுத்தாங்க? அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஒன்லைனராவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்த பத்தி சொல்லணும் அப்டின்னா, படம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்காம சும்மா பரபரன்னு பத்திக்கிட்டு எரியுது. அந்த அளவுக்கு படத்துடைய ஸ்க்ரீன் பிளேல அவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கா ரொம்ப நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த படம் ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா, ஒரு செம்மையான ஒரு சேசிங் சீக்வென்ஸோட தான் ஆரம்பிப்பாங்க. படத்துல இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வென்ஸா இருக்கட்டும், சேசிங் சீக்வென்ஸா இருக்கட்டும், எல்லாமே தாறுமாறு வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஒரு இடத்துலயுமே நமக்கு வந்து போர் அடிக்கல. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு விஷயத்தோட தான் இந்த படத்த வந்து இவங்க வந்து கொண்டு போயிருக்காங்க. படம் ஃபுல்லாவே ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. மெயினா படத்துல வந்து நம்ம பால் வாக்கர் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. பால் வாக்கர விட பால் வாக்கர் கூட ஒரு பார்ட்னரா ஒருத்தர் படத்துல வந்து லெனோ அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே சூப்பராவே இருந்துச்சு. அவர் ஒரு பில்டிங்ல இருந்து தாவி தாவி போற அந்த சீன்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் அவ்ளோ சூப்பரா படத்துல வந்து நேச்சுரலா செம்மையா காமிச்சிருந்தாங்க. ஸோ படம் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்க ஒரு தரமான ஒரு கிரைம் மூவி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த படத்த நான் உங்களுக்கு 200% சஜெஸ்ட் பண்ணுவேன். படத்துக்கு ரேட்டிங் வெறும் 5.4 தான் குடுத்துருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியா ரேட்டிங் குடுத்துருக்காங்க. பட் இந்த படத்த நீங்க எனக்காக ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த படம் வந்து வெறும் 1 1/2 ஹவர்ஸ் தான். நீங்க ஈஸியாவே இந்த படத்த வந்து பார்த்து முடிச்சிடலாம். பார்க்குற டைமுக்கு ஒர்த்தா, செம்ம ஒர்த்தா இந்த படம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால இந்த படத்த நீங்க பார்த்ததே இல்ல அப்டின்னா, கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம பால் வாக்கரோட ஒரு செம்மையான கிரைம் மூவி. அதுவும் இந்த படம் வந்து முடியும்போது பார்த்தீங்கன்னா, "இன் லவ்விங் மெமரி ஆஃப் பால் வாக்கர்" அப்டின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்ச மாதிரியான ஒரு ஃபோட்டோவோட பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. அந்த சீன பார்க்கும்போதெல்லாம் கண்லருந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம பால் வாக்கர். என்ன பண்றது? அவர் இப்ப நம்ம கூட இல்ல. வி வில் ஆல்வேஸ் மிஸ் யூ ப்ரோ. உங்களுக்கு நம்ம பால் வாக்கர எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நீங்க இந்த படத்த பார்த்ததே இல்ல, பார்க்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, Amazon Prime Videoல இந்த படம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. படம் தமிழ் டப்பிங்லயே தான் இருக்கு. இன்கேஸ் இதுவரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா, மிஸ் பண்ணாம பாருங்க. தரமான ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. பார்க்கலன்னா கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் காய்ஸ்.